மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் மெஸ்ஸிக்கு 70 அடி உயர பிரம்மாண்ட சிலை திறக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், விவரங்கள். வணக்கம். 3 நாட்கள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்திருக்கக்கூடிய கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸிக்கு இன்று காலை கொல்கத்தா விமான நிலையத்துல உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட உலக அளவுல கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்டு வரும் அர்ஜென்டினா அணியினுடைய கேப்டனுமாக லியோனல் மெஸ்ஸி இப்போ 38 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட கால்பந்து விளையாட்டுல பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கிறார். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் ரசிகர்களை வச்சிருக்கிறாரு. கடந்த 2022ஆம் ஆண்டு கூட FIFA உலகக்கோப்பை தொடர்ல அர்ஜென்டினா அணி அவருடைய தலைமையில உலகக்கோப்பையை வென்று சாம்பியன் பட்டத்தையும் வின் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில தான் உலக புகழ்பெற்ற மெஸ்ஸி இந்தியாவுக்கு வருகை தரக்கூடிய விஷயம் ஏற்கனவே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்திருந்துச்சு. இந்த 3 நாட்கள் பயணத்துல குறிப்பா ஹைதராபாத், கொல்கத்தா, அகமதாபாத், மும்பை மற்றும் டெல்லி ஆகிய மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளக்கூடிய மெஸ்ஸி கொல்கத்தாவில குறிப்பா இன்று காலை 2:20 மணிக்கு லேண்ட் ஆயிருக்காரு. விமான நிலையத்திலேயே உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் பாக்குறப்ப கிட்டத்தட்ட 70 அடி உயர சிலை, அதாவது கொல்கத்தாவில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய 70 அடி உயர மெஸ்ஸினுடைய சிலை இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த நிகழ்ச்சியில அவரோட அர்ஜென்டினா அணியினுடைய ரோட்ரிகோ டி பால் இருந்திருக்காங்க. அதே போல லூயிஸ் வராஸ், உருகுவே அணியினுடைய லூயிஸ் வராஸ் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் உள்ளிட்ட பல பிரபலங்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த நிகழ்வு அடுத்தடுத்து தொடர்ந்து வரக்கூடிய கொல்கத்தாவிலிருந்து இன்னைக்கு ஹைதராபாத்துக்கு வரக்கூடிய மெஸ்ஸி உப்பல்ல இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி சர்வதேச மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியில பங்கேற்கிறாரு. அங்க நடைபெற இருக்கக்கூடிய அந்த கண்காட்சி கால்பந்து போட்டி பார்வையிடக்கூடிய மெஸ்ஸி அதுல வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு பரிசுகளையும் வழங்குறாரு. ஹைதராபாத்ல நடக்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சி குறிப்பா மெஸ்ஸி தி கோட் டூர் நிகழ்ச்சிக்கான டிக்கெட் 1650 ரூபாயில இருந்து சேல் பண்ணப்படுது. எக்கச்சக்கமான ரசிகர்களை வச்சிருக்கக்கூடிய மெஸ்ஸி இன்னைக்கு பாக்குறப்ப கொல்கத்தாவுடைய சால்ட் லேக் மைதானத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில கொல்கத்தாவை சேர்ந்த கால்பந்து வீரர்கள், அங்க இருக்கக்கூடிய கிளப் அணி வீரர்களோட சேர்ந்து அவர் கலந்துரையாட போறாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய பெருமை மிகு கோப்பையா இருக்கக்கூடிய சந்தோஷ் கோப்பை, அதுல மேற்கு வங்க அணி வின் பண்ணியிருக்காங்க. அந்த அணியை கௌரவிக்கிறதும் மெஸ்ஸி செய்ய போறாரு. அந்த அணிகளோட கலந்து அவங்க இருக்கக்கூடிய வீரர்களோட ஆலோசனையும் செய்ய போறாரு. 3 நாட்கள் மெஸ்ஸினுடைய அந்த தொடர் பயணத்தின் போது எந்த விதமான அசம்பாவிதம் ஏற்படாத வண்ணமே ஏற்கனவே இந்த பயணம் முற்றிலுமாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு காலையில அவர் விமான நிலையத்துல லேண்ட் ஆனதுல இருந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது மெஸ்ஸியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய விதத்திலையும் ரசிகர்களுக்கு எந்த விதமான அசம்பாவிதம் நடக்காத விதத்திலையும் நடைபெற்றிருக்கிறது. இந்த 3 நாட்கள் சுற்றுப்பயணத்துல நான் சொன்ன மாதிரி 4-5 மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய மெஸ்ஸி ரசிகர்கள் பலரையும் சந்திக்கிறாரு. அதே போல பல கால்பந்து அணிகள், பிரபலங்கள், முதலமைச்சர்கள் உள்ளிட்ட பல பேரையும் பார்க்க இருக்கிறது குறிப்பிட்ட விஷயமா பார்க்க போகிறேன். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.